பண்டிகை காலம்னாவே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஹாட்ஸ்பாட் இருக்கும். அந்த பகுதி தான் பண்டிகை காலத்திற்கு அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களோட பிரதான ஷாப்பிங் பண்ற இடமா இருக்கும். இன்னைய தேதிக்கு என்னதான் பன்னாட்டு நிறுவனங்கள் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய நிறுவனங்கள் இருந்தாலும் சரி, கடைகளை திறந்து வைத்திருந்தாலுமே கூட உள்ளூர் மக்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான அந்த பஜார் பகுதிகளில் பர்ச்சேஸ் செஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த பண்டிகை காலத்திற்கான பர்ச்சேஸ் முடிஞ்சதே ஒரு திருப்தி இருக்கும். அந்த வகையில நாம் இப்ப நின்றுட்டு இருக்கிற பகுதி வேலூர் மாநகருக்கு உட்பட்ட காந்தி ரோடு பகுதி. இந்த காந்தி ரோடு பகுதி பண்டிகை காலத்திற்கு மட்டும் இல்ல, மற்ற எல்லா காலத்திலுமே ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப கிரௌடாகவும் ரொம்ப ஒரு பிஸியான ஒரு பகுதியாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, எங்க இருக்கக்கூடிய பிரபலமான தனியார் மருத்துவமனைக்கு இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும், இந்தியாவுக்கு தாண்டி பங்களாதேஷ், நேபாள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் மருத்துவ சிகிச்சைக்காக வருவங்க இங்க ரொம்ப ஜாஸ்தி. அதன் காரணமாகவே இந்த காந்தி ரோடு பகுதி ரொம்ப ஒரு ஃபேமஸான பகுதி. நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எப்போதுமே கூட்ட நெரிசல் மிகுந்த ஒரு பகுதியாக தான் இருக்கும். ஆனா பண்டிகை காலம் தொடங்கிட்டா இந்த கூட்ட நெரிசல் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடும். அதற்கு காரணம் என்னன்னா, இங்கு அந்த நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த மருத்துவமனைக்கு வரவங்க இந்தியா முழுவதில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களை ஒரே இடத்துல பார்க்க முடியும். அப்படியாப்பட்ட இடத்துல அந்த எல்லா மக்களுக்கும் தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய இடமாகவும் இந்த காந்தி ரோடு பகுதி இருக்குது. முதல்ல இந்த காந்தி ரோடு பகுதி எதற்கு ஃபேமஸ் பார்த்தா துணி மணிகள் மட்டும்தான். துணிகளிலும் குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப விதவிதமான ஆடைகள், எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும். இதனாலேயே நீண்ட நேரம் இந்த காந்தி ரோடு பகுதியில பெண்கள், குறிப்பா இளம் பெண்கள், குழந்தைகளுக்கு நீண்ட நேரத்தை செலவிட்டு துணிகளை ரொம்ப நல்ல கலெக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு பகுதியா இந்த காந்தி ரோடு இருக்கும். இதற்கு அடுத்தபடியா அதுவும் பெண்களுக்கான ஒரு பொருட்கள் தான் காஸ்மெட்டிக்ஸ் மற்றும் ஆர்னமெண்ட்ஸ், அதாவது அழகு சாதன பொருட்களும் ஆபரணங்களும் இங்க நிறையவே இருக்கும். அதற்காகவும் இந்த பகுதி ரொம்ப ஒரு பிரபலமான பகுதியா பார்க்கப்படுது. இது மட்டும் தான் இந்த காந்தி ரோடு பகுதிக்கு ஃபேமஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் குறிப்பா இந்த பகுதியில் கூடுறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்னது போல இந்தியாவின் பலதரப்பட்ட மக்கள் இங்க ஒரே இடத்துல பார்க்க முடியும், அவர்களுக்கான பொருட்களும் இங்க ஒரே இடத்துல பார்க்க முடியும். இதை தாண்டி இந்த காந்தி ரோட்ல இருந்து தொடர்ச்சியா போனோம்னா லாங் பஜார் அப்படின்ற ஒரு பகுதி வரும். அந்த லாங் பஜார் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட நகை கடைகள் இருக்கும். சின்ன கடைகள் இருந்து பெரிய கடைகள் வரைக்கும், அதே போல நகைகளை உருக்குறதுக்கு, நகைகளை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடைகள் அந்த லாங் பஜார் பகுதியில் இருக்கும். இந்த காந்தி ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய துணி கடைகள்லயும், ஆர்னமெண்ட்ஸ் கடைகள்லயும், காஸ்மெட்டிக்ஸ் கடைகள்லயும், இருக்கிற பாத்திர கடைகள்லயும் உங்க பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே போனாங்கன்னா லாங் பஜார் பகுதியில் இருக்கக்கூடிய நகை கடைகள்ல இவர்களுக்கு தேவையான நகைகளையும் குறைந்த விலையில பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதற்கு அடுத்தபடியா லாங் பஜார்ல இருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் அடுத்த தெருவுக்கு போனாங்கன்னா அங்கதான் மண்டி தெரு பகுதி இருக்குது. இது மண்டி தெரு பகுதி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. குறிப்பா மளிகை பொருட்கள் உட்பட, பட்டாசுகள் உட்பட அந்த பகுதியில் எல்லாமே கிடைக்கும். அந்த மண்டி தெரு பகுதியில் அரிசி மண்டி பகுதி இருக்குது, கிருபானந்த வாரியார் சாலை இருக்குது, நேதாஜி மார்க்கெட் இருக்குது. இந்த காந்தி ரோடு பகுதிக்குள்ள நுழைஞ்சு அதுக்கடுத்து லாங் பஜார்ல போயிட்டு நகை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே போனாங்கன்னா அங்க இருக்கிற ஏகப்பட்ட பட்டாசு கடைகள்ல விதவிதமா வாங்கி வச்சிருக்கிற பட்டாசுகளை பொதுமக்கள் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம பூக்கடைகள், பழக்கடைகள், இது தவிர அரிசி மண்டிகள், மளிகை பொருட்கள் என்ன அத்தனை அம்சங்களும் அந்த மண்டி தெரு பகுதியில பார்க்க முடியும். இதன் காரணமாகத்தான் இந்த நம்ம வேலூர்ல காந்தி ரோடு பகுதி ரொம்ப ஒரு ஃபேமஸான பகுதி. ஏற்கனவே முதலில் நாம் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பகுதிகள் ரொம்ப விழா காலங்களில் ஒரு ஃபேமஸான பகுதியா இருக்கும். அந்த வகையில காந்தி ரோடு விழா காலம் மட்டும் இல்லாம மற்ற நாட்கள்ல ஃபேமஸா இருந்தாலுமே கூட, குறிப்பா இந்த தீபாவளி பண்டிகையை பொறுத்த வரைக்கும் இந்த இடையில நம்ம குறிப்பிட்டது போல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதி மக்கள் இங்க இருக்கிறாங்க. அதிலும் மிக குறிப்பா வட மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அதிகம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம காட்டிலும் வட மாநிலத்த மக்கள் தீபாவளியை ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்ணக்கூடிய மக்கள். ஆகவே அவர்களுக்குமே இங்க ரொம்ப பர்ச்சேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில நாட்கள் தீபாவளிக்கு இருக்கும் பட்சத்துல தற்போதைய காந்தி ரோடு பகுதி இந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஒரு இடமா ரொம்பவே இருக்குது. அதற்கான ஆர்வத்தையும் இந்த மக்களிடம் நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில இந்த தீபாவளிக்கு வேலூரின் ஹாட்ஸ்பாட்டான காந்தி ரோடு பகுதியில மக்கள் தீபாவளிக்கான பர்ச்சேஸை தொடங்குறதுல ரொம்பவே மும்முரம் காட்டிட்டு வராங்க. புதிய தலைமுறைக்காக வேலூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் செய்தியாளர் சா குமரவேல்.